ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவிஸ் terracotta. இன்றைக்கி பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் டவுட் வந்து அதிகமாக இல்லை. நான் கிராக் மட்டும் அதிகமாக இருக்குக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிராக் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீட் பண்ணும் போதே நல்லா கொஞ்சம் வாட்டர் டாப்ஸ் விட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மோல்டு வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி பெண்டன்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு மோல்டு நான் வாங்கினேன். இந்த மோல்டு வாங்கிட்டேனே தவிர இதுக்கு பேர் இல்லை. அது எனக்கு அப்போ தெரியாது, ஸ்டார்டிங்கில் தெரியாது. இந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்தது, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இது ஒரு சைடு தானே இருக்குது, இன்னொரு சைடு இல்லையே. நம்ம ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி, அதை வச்சுட்டு நம்ம இந்த பெண்டன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போது இந்த மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டு எடுத்துகிட்டு இதில் நான் கொஞ்சமாக க்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற க்ளே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிறேன். மொத்தமாக 6 பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ளே இருக்குல்ல, அதை நம்ம வெளில எடுத்துக்கலாம். அதாவது அந்த மேங்கோ ஷேப் தவிர மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக் சைட்லேயுமே ஒரு 0.25 அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும், அதனால் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த 6 பீஸையும் நான் எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்பர் 0.25 அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ண பீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பெண்டன்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பீஸை நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இது ஃபுல் பெண்டன்ட்டுமே இந்த மாதிரி கீறி விட்டுக்க போகிறேன். இப்படி தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் எப்போதும் பண்ணுற மெத்தடில். அதனால் ஃபுல் பெண்டன்ட்டுக்குமே கீறிக்கிறேன். அதே மாதிரி இந்த 6 பீஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 6 பீஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வரும்னு தெரியாது. அதனால் ஃபுல்லாக ஒரு பெரிய சைஸ் பெண்டன்ட் செஞ்சுட்டு அதில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனாலும் நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு பீஸ்க்கு உள்ள மோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த மோல்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வாட்டர் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக கீறி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த மேங்கோ ஷேப் வச்சுருக்க இல்லையா, இதில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு லைட்டாக வாட்டர் வச்சுட்டு எப்போதும் போல் இதை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் சுற்றி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் 6 பீஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸாக வரத்துக்காக. இப்போது 5 பீஸ் வரைக்கும் அட்டாச் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். சென்டரில் நம்ம கேப் வரும் தான், அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அதில் கொஞ்சமாக ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒட்டிட்டேன். இப்போது சென்டரில் இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் நிக்ரோமேர் சின்ன சைஸ் கொடுத்துருக்க ஸ்டிக் பீட்ஸ் இதை சுற்றி ஒட்டிக்கோங்க. 5 பீஸ் வச்சோம் அப்படின்னா அந்த கேப் இருக்காது. நான் 6 பீஸ் வச்சுருக்கிறதுனால அந்த கேப் வந்திருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சேம் மெத்தடில் 7 ஸ்டிக் பீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மேங்கோ ஷேப் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இந்த பெண்டன்ட்டில் அட்டாச் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டூல் வச்சுட்டு 2 க்ளேவையும் சேர்த்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மேங்கோலையும் சேம் மெத்தடில் சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த பெண்டன்ட் இருந்தது இல்லையா பேஸில், அதை அந்த மேங்கோ ஷேப் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். அது பரவாயில்ல, அது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலும் அதை விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு பெண்டன்ட்டில் ஒரு நடுவில் ஒரு எம்போஸ்டு டிசைன் தெரிகிற மாதிரி விட்டுக்கலாம். 2 டைப்பில் நம்ம இந்த பெண்டன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அந்த மேங்கோ ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் இந்த மாதிரி, இல்லைன்னா நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண இடம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும் இல்லையா, அதை ஒரு ரீஃபில் வச்சுட்டு இந்த மாதிரி சரி பண்ணிக்கிறேன். அந்த 2 பீஸையும் ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு
அந்த ஒவ்வொரு பெட்டல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு கேப்பில் இருக்குல்ல, அந்த இடத்த எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் இல்லையா ஒரு நீடில், நார்மல் புக் ஸ்டிச் பண்ணுற நீடில் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன், அதாவது அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுக்கு டாப்பில் எப்போதும் போல் பெண்டன்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு யூபின் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 3 ஸ்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 3rd மோல்டில் எடுத்த ஸ்டிக் பீடு. இதை வந்து இந்த 3 பெட்டலில் மட்டும் கொடுத்துக்கிறேன். சென்டரில் உள்ள ஒரு பெட்டலில், அதே மாதிரி இந்த 2 சைட்ஸில் இருக்கிற பெட்டலில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபுல் பெண்டனையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதோட இமேஜும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டுன்னு நினைக்காம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மோல்டை யூஸ் பண்ணி இந்த பெண்டன்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.